அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 27/9/2024 சுக்கிர பகவானுக்குரிய சுக்கிரர் ஜெயந்தி. அதாவது சுக்கிர பகவான் பிறந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டு முறையும், இந்த ஒரு குறியீடை போட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி ஒரு ஸ்விட்ச் வார்த்தை, அதாவது சுக்கிரருடைய மூல மந்திரம், இதை சொல்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது சுக்கிரரோட பார்வை நம்ம ஜாதகத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்குது, அவருடைய பார்வை எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய முறையை நான் சொல்கிற இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி சுக்கிர ஓரை மதியம் 1-2, அதாவது காலை நேர சுக்கிர ஓரை முடிஞ்சிருக்கும், மதியம் 1-2 இருக்குது. அதே போல் இரவு 8-9 இந்த நேரத்தில் செய்யும் பொழுது நிச்சய பலன் கிடைக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பதிவுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புரட்டாசியில் வரக்கூடிய சுக்கிர ஜெயந்தி, புரட்டாசி 2ஆம் வெள்ளி சுக்கிர ஜெயந்தி அப்போது நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டில் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் உங்ககிட்ட சுக்கிரர் படம் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. சுக்கிரர் படம் இல்லை அப்படின்னா ஒரு பெருமாள் படம் எடுத்துக்கோங்க. நான் படத்தில் காட்டுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறியீடு வரைஞ்சிக்கோங்க. அந்த சுக்கிரர் குறியீடு வந்து பச்சை கலரில் வரைகிறது ரொம்ப விசேஷம். பச்சை கலர் உங்கள் கோலமாவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சாதாரண வெள்ளை கோலமாவில் நீங்கள் அந்த குறியீடை வரைஞ்சி அதில் ஒரு நெய் தீபம் ஏற்றிருங்க. நெய் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் உங்களுடைய இடது மணிக்கட்டு இருக்கு இல்லையா, அதாவது நாடி துடிப்பு பார்ப்போம் இல்லையா, அது இடது கையில் நம்ம நாடி துடிப்பு பார்க்கக்கூடிய இடத்துலையும் அந்த குறியீடை வரைஞ்சி நான் சொல்லக்கூடிய இந்த சுக்கிரருக்கான காயத்ரி மூல மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அந்த மந்திரத்தையும் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லும் பொழுதே உங்ககிட்ட இருக்கக்கூடிய மலரால் சுக்கிர பகவானை நினச்சி 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதே நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. குங்குமம் இருந்தால் இல்லை குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க, இல்லை மஞ்சளால் அர்ச்சனை செய்யுங்க, நாணயத்தால் அர்ச்சனை செய்யுங்க, அக்ஷதையால் அர்ச்சனை செய்யுங்க. 108 மந்திரத்தை வந்து நீங்கள் 5ஆக பிரித்து கூட ஒரு மந்திரத்துக்கும் நீங்கள் ஒரு இதாக அர்ச்சனை பொருட்களை செஞ்சு அர்ச்சனை செஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குறியீடை நீங்கள் மற்ற வேலைகள் செய்யும் பொழுது அப்படியே நீங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்களும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சொல்லி இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரருடைய பார்வை நம்ம மேலே படும், நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரருக்கான தோஷங்கள் நீங்கும், நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும், பண வரவு தங்கு தடையின்றி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. மறக்காமல் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய முறையை இரவு 8-9 மணிக்குள்ளே செய்யுங்க. இல்லை அப்படின்னா மதியம் 1-2 மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம். இந்த பதிவை நீங்கள் மதியம் சீக்கிரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா 1-2க்குள்ளே செய்யுங்க. இல்லை அப்படின்னா இரவு 8-9 மணிக்கு செய்ய தவற விடாதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சுக்கிர ஜெயந்தியில் இன்றைக்கி நீங்கள் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு. இல்லை நாங்கள் இன்றைக்கி வந்து பண்ணலை, எங்களால் இன்றைக்கி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி பண்ணுறது கூடுதல் விசேஷம், கூடுதல் சிறப்பு இருக்குது. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். பல பேர் வந்து இதை செஞ்சு நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இது போல் பதிவுகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.